பேசாமல் இது மாதிரி வாங்கி லடாக் ரைடு வந்துருக்கலாம் போல இருக்குது என் பைக்கில் வந்ததுக்கு. சாவும்ல சாவு. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். நாங்கள் மோட்டிவேட்டரியா நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறேன். நம்ம போயிட்டு டீஷர்ட் வரலாம். காத்து ரெடி ஆயிடியா? போலாமா? நீ இந்த ஹீட்டரோடேரா, அது ஹீட்டர் தூக்கி என்ன தருவா பண்ணு, ஹீட்டர் தூக்கி செட்டிவில் போட்டுக்கோ. ஹீட்டர் இல்லாமல் இருக்கவே மாட்டேங்கிற நீ. ஜி போலாம் ஜி. நம்ம என்னடா சரி கடிக்கிற ஓகே மக்களே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு வண்டியை சர்வீஸ் பண்ணுங்க. போலாஞ்சி. நின்றுட்டு இருக்கும்போது சுரின்னு வெயில் அடிக்குது, பட் ஆனால் ட்ரைவ் பண்ணும்போது சிலு சிலுன்னு பயங்கரமாக காற்றடிக்குது மக்களே. இல்லைங்களா ஜி? ஜி எங்கே இங்கேயா? சாரி. ஓகேவா? கொஞ்சோண்டு ஃப்ரூட் சாலடு, ஜாம், பிரெட்டு கிடையாதா? சாவும்ல சாவு. ஃபுல்லாக வந்து ரெண்டல் பைக்ஸ் தான். சும்மா ஒரு கடையில் போயிட்டு ரெண்டல் பைக்ஸ் விசாரிச்சு பார்த்தோம். என்ன காஸ்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா 1500 தான் சொல்கிறாங்க. அதுவும் ஹிமாலயன் பைக் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் சீப்பாக கொடுத்தா நல்லாயிருக்கும். 1000 ரூபாய்க்கு கொடுத்தா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஆனால் அதுவே அதிகம் தான். அதுக்கு பதிலாக நம்ம பைக்கு நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஃபால்ட் வந்தாலும் எது இருந்தாலும் நமக்கு தெரியும். ஓகே, இந்த ஃபால்ட் நம்மளால் சமாளிக்க முடியும், இது சமாளிக்க முடியாது அப்படின்றதுலாம் தெரியும். பெட்டர் அங்கேருந்து பைக்கே எடுத்துகிட்டு வந்துடுங்க. இங்கே வந்து ரெண்டல் எடுக்கிறது நல்லாயிருக்கும், சம்டைம்ஸ் நல்லா இருக்காது. ஓகே, மார்க்கெட். இந்த மிஸ்டர் பீனில் இவன் பண்ணுவான் பார்த்துருக்கீங்களா? துப்பாக்கி பார்த்து அது மாதிரி அவன் பண்ணுவான். இதான் காட்டுது சர்வீஸ் சென்டரு. பிரேக் நம்ம அழுத்திக்கிட்டே ஓட்டியிருக்கோம் போல இருக்குங்க. அழுத்திக்கிட்டே ஓட்டுறதுனால நல்லா இருக்குன்னா ரொம்ப ஹீட் ஆகிருக்கு. ஹீட் ஆகிட்டு அந்த இடத்துல திடீர்னு இதாகிருக்கு. இருந்தாலுமே பிரேக் ஷூ நான் மாற்ற சொல்லியிருக்கேன். கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது பிரேக் ஷூ. பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு பக்காவாக தான் பண்ணுறாங்க. அதாவது எவ்வளோ ரூபா வரும் அப்படின்ற ஒரு எஸ்டிமேட் பார்த்தேன். ஒரு 2000 ரூபாக்குள்ளே வருது எல்லாமே சேர்த்து. நம்ம இந்த இடத்துல வந்து 2000 ரூபா செலவு பண்ணுறது பரவாயில்லையான ரேட்டு நான் சொல்லுவேன். மற்ற இடத்துலாம் போனீங்கன்னா கண்டாபின்னா ரேட்டு வரும். வண்டி பாருங்க, அப்படி நிற்கிறத பார்த்தாலே கஷ்டமாக இருக்குது மனசு. ஃப்ரண்ட் ஒரு காலே எடுத்துகிட்டு இருக்காங்க வண்டியில். பயங்கரமா ரேஸ் பண்ணா தூக்கிடும். ஐயோ, ஹைட் வேற எட்ட வாட்டிக்குது. மவுண்டன் பைசைக்கிள் ஒரு டைம் சார்ஜ் போட்டால் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் போகலாம். ஃபுல் சார்ஜ் போட்டால் 1 பாயிண்ட் தான் வேறு சார்ஜ் இருக்குது. போயிட்டு வந்துடுறேன் ரிட்டனு. செம்மையாக இருக்குது. பேசாமல் இது மாதிரி வாங்கி லடாக் ரைடு வந்துருக்கலாம் போல இருக்குது என் பைக்கில் வந்ததுக்கு. பெஸ்ட்டாக இருக்கும் போல இருக்குது. என் பைக்கில் இதோட 2வது டைம் ப்ராப்ளம் வந்துருக்குது. இது மாதிரி வச்சுக்க பிரச்சனை. சார்ஜ் போட்டு பொறுமையாக அழகாக ஜாலியாக வந்துட்டுருக்கலாம். கோன் செட்டு, அதுக்கப்புறம் பிரேக் ஷூ வச்சு ஏன்னா ஃப்ரண்ட் இண்டிகேட்டர் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. இது 3 மாத்திரந்து ஏர் போகலாம். கேரே உள்ள மாட்டேங்குது திடீர்னு. உலுசு ஏறு. ஓகே மக்களே, ஒரு வழியாக எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. மறுபடியும் லே மார்க்கெட் போயிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும். ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நம்ம பார்த்திங்கன்னா செலவு பண்ணிகிட்டே தான் இருக்கோம். இன்னும் நம்ம வந்து சர்க்கியூட்டே கம்ப்ளீட் பண்ணல. இப்போ தான் லே வந்து ரீச் ஆகிருக்கோம். இன்னும் என்னென்ன செலவெல்லாம் வைக்க போகுதுன்னு தெரியல. வண்டி பார்க்கலாம். லே மார்க்கெட் एक मिनट ஓகேங்க, பக்காவாக வெல்டிங் பண்ணிட்டாங்க இந்த இடத்துல. அந்த
பிரச்சனையும் இருக்காது. ஸோ நாளைக்கு ஃப்ரீயாக காத்துங்களா ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே கவர் பண்ணிடலாம். ஸோ வண்டியோட எந்த பிரச்சனையும் முடிஞ்சிச்சு, எல்லா ப்ராப்ளமும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு.